வணக்கம் ஓவியா. சட்டமன்ற தேர்தல் பல்வேறு வியூகங்களை வதித்து தவைக்க தலைவர் தற்பொழுது பணியாற்றி வருகிறார். அதன்படி தற்பொழுது ஒரு பக்கம் கட்சியின் உறுப்பினர்கள் சேர்க்கை ஒரு பக்கம் நடைபெற்று வந்தாலும் தற்பொழுது வரை அரசியல் குறித்தும் தற்போது நடைபெற்று வருகிறது. மேலும் தற்பொழுது இன்று மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலர்கள் கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. மேலும் குறிப்பாக கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்துக்கு பிறகு இடையில் சுற்றுப்பயணத்தில் தொடர்ந்து தொய்வு ஏற்பட்டது. அதனை அடுத்து காஞ்சிபுரத்தில் தனியார் கல்லூரி மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநிலத்திலும் அதேபோல சமீபத்தில் நிகழ்ச்சி நடந்தது. தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் கட்சியை வலுப்படுத்தும் நோக்கிலும் தேர்தல் களப்பணிகள் சீரிய முயற்சியில் முன்னெடுக்கும் வகையிலும் கட்சி ரீதியாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி 234 தொகுதிகளில் 69,000 பூத் கமிட்டிகள் நியமிக்கப்பட்டு அவர்கள் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து தவைக்கவுக்கு ஆதரவு திரட்டுகிறார்கள். மேலும் தேர்தல் கட்சி தொடர்பாக பணிகள் முடிவெடுக்கும் விதமாக முக்கிய நிர்வாகிகள் கூடி ஆலோசனைத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அவ்வப்போது எடுத்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த நிலையில் தவைக்க தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்களின் ஆலோசனை கூட்டமானது இன்று நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த கூட்டத்தில் தவைக்க தலைவர் விஜய் பங்கேற்பார் என்பது குறித்து தற்போது வரை தகவல்கள் உறுதி செய்யப்படவில்லை என்பதும் தெரியவருகிறது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த், தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மற்றும் பரப்புரை செயலாளர் நாஞ்சல் சம்பத் தொடர்ந்து சமீபத்தில் கட்சியில் இணைந்த தவைக்க நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றுள்ளார்கள். குறிப்பாக இன்று நடைபெறும் இந்த கூட்டத்தில் தேர்தல் குறித்தும் கட்சியின் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்தும் தீவிரமாக ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து பல்வேறு முடிவுகள் இந்த கட்சியில் எடுக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து தற்பொழுது விஜய் இந்த மாநிலம் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு வருகை தருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓவியா.